போன தடவை அந்த ரகசிய மிஸ்ட்ரி பாக்ஸ்ல இருந்து 5 Nights at Freddy's கேம் பொம்மைகளை எடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்டுடியோல விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இந்த பொம்மைகளை ஒரேடியா ஒழிச்சிடலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதை இன்னைக்கு ராத்திரி சரியா 3 மணிக்கு செய்ய போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் ஆரம்பிப்போம். நம்ம கிட்ட என்னென்ன பொம்மைகள் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது ஃப்ரெடி பொம்மை. இவன் நம்ம கேமராமேனை கடிக்கவே போயிட்டான். இது சாஃப்ட் டாய் ஷிகா. இந்த மாதிரி கேக்க நான் சாப்பிடவே மாட்டேன். போனி, நில்லு. ஃப்ரெண்ட்ஸ், போனி உங்களை தாக்க வந்தான், ஆனா நான் உங்களை காப்பாத்திட்டேன். இங்கே உட்காரு. இது ஃபாக்ஸி பொம்மை. பத்திரம், அவன் தன் கொக்கியால உங்களை தொடவே போயிட்டான். அப்புறம் இது ஸ்பிரின் டிராப்போட சாஃப்ட் டாய். யார் லைட் ஆஃப் பண்ணது? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், யாரோ ஸ்பிரின் டிராப்பை இந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இத சீக்கிரம் ஓடப்போ. உன்னால முடியாது, ஏன்னா அதுக்கு 20,000 லைக்ஸ் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்றது? எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. ஏன்னா நாங்க 2 பேரால 20,000 லைக்ஸ் கொண்டு வர முடியாது. ஆனா பாக்குற எல்லாரும் கீழே போய் அந்த லைக் பட்டனை அமுத்தினா நாம ஸ்பிரின் டிராப்பர் ரிலீஸ் பண்ணி அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம முதல்ல பிரிக்க போற பொம்மையை தேர்ந்தெடுப்போம். நம்ம வியூவர்ஸே முடிவு பண்ணட்டுமே. இப்ப நம்ம எதை பிரிக்கணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட்ஸ் மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கப்படும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த பொம்மையை திறக்கணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா சூப்பர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த பொம்மையை பிரிக்கலாம்னு நான் படிக்கிறேன். ஓகே, ஃப்ரெடிக்கு நிறைய ஓட்டுகள் வருது. சிக்காவுக்கு, போனிக்கோ இருக்கு. ஆனா சிக்காவுக்கு தான் அதிக கமெண்ட்ஸ் இருக்கு. அவளோட கேக்கே இப்படி வெடிக்குதுன்னா அவளுக்குள்ள என்ன இருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கு என்னவோ நாம இதை திறக்கவே வேண்டாம்னு தோணுதுப்பா. சரி, உங்களுக்கு சிக்கா வேணும்னா சிக்காவே இருக்கட்டும். உள்ள கண்டிப்பா ஏதோ இருக்கு, அதுவும் சின்னதா இல்ல. அங்க பயமுறுத்துறம்னு எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். சரி, பார்ப்போம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது சிக்காவோட நிஜமான கேக். அப்படியே கேம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கு உயிர் இருக்காதுன்னு நம்புறேன். தெரியல, செக் பண்ணி பாப்போம். இல்ல, உயிர் இல்ல. கேக் எங்கே? கேமராவுல துப்புறது மட்டும் இல்லாம ஓடியும் போயிட்டான். பயமா இருக்கு. அவன் என்ன வில்லங்கம் பண்ண போறானோ? யாருக்கும் தெரியாது. ஐயோ, அது என்னது? உன்னை இப்ப அந்த கேக் தான் அடிச்சது. வலிக்குது. மறுபடியும் அவனா? உனக்கு அவன் தெரியறானா? இல்ல, அவன் ரொம்ப வேகமா இருக்கான். ஐயோ, ரொம்ப வலிக்குது. நாம ஏதாச்சும் பண்ணணும், இல்லனா இந்த கேக் நம்மள அடிச்சே கொன்னுடும். இரு பார்ப்போம், நமக்கு உதவக்கூடிய ஏதாச்சும் இந்த பொம்மைக்குள்ள இருக்கலாம். ஓகே, இருக்கு. ஏதோ கைக்கு மாட்டுது. இரு, இப்படி வா. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு. இது நிஜமான பிடிக்கிற வலை. இப்போ இந்த கேக்க நாம பிடிச்சிருவோம். அதோ பறந்து வர்றான். ரெடியா? போடு. என்ன ரொம்ப பறந்தியா? அவ்வளவுதான், இனி இவனால குதிக்க முடியாது. மெழுகுவர்த்தி எரிஞ்சு முடிஞ்சா என்ன ஆகும்? நல்லதா எதுவும் நடக்காதுன்னு தோணுது. படுத்துக்கோ. பாருங்க, நெருப்பு பிடிச்சிருச்சு. சீக்கிரம் அணைக்கணும். ஆனா நம்ம கிட்ட எதுவும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? இரு பார்ப்போம், பொம்மைக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இங்க 2 சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. சின்னதுதான், ஆனா வச்சுக்கோ. போலாம். சீக்கிரம் அணை. அப்போடா ஃப்ரெண்ட்ஸ், நாம அணைச்சிட்டோம். நெருப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள் இல்ல. ஆனா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் சிக்கா பொம்மைக்குள்ள என்ன பண்ணுது? எனக்கு என்னவோ இது சாதாரண ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இல்லன்னு தோணுது. பாருங்க, சுவையானது மற்றும் பாதுகாப்பானதுன்னு எழுதி இருக்கு. அதாவது இத வச்சு நெருப்பையும் அணைக்கலாம், அப்புறம் சாப்பிடவும் செய்யலாம் போல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப புளிப்பா இருக்கு. ஓ,
இப்ப டேஸ்டா இருக்கு. ஆமா, இப்ப இனிப்பா மாறிடுச்சு. நல்லா இருக்கு. நம்ம உயிரையும் காப்பாத்துருச்சு. அப்பாடா. சரி, பார்ப்போம். இங்க ஏதோ பெருசா கைக்கு மாட்டுது. அது கேக்கா இருக்காது நம்புறேன். இரு. ஓ, இது ஏதோ ரொம்ப பெருசா இருக்கு. இது ஃப்ரெடி ஃபாஸ்பியர் ரெஸ்டாரண்டோட பீட்சா. இத சாப்பிடணும்னு எனக்கு எப்பவுமே ஆசை. ஆமா, அனிமேட்ரானிக்ஸ் தாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அங்க சாப்பாடு நல்லா தான் இருந்திருக்கும். பார்ப்போம், ஒருவேளை உள்ளே ஒண்ணுமே இல்லாம வெறும் பொம்மையா கூட இருக்கலாம். ஓகே. என் லைஃப்ல இதுதான் மிகச் சிறந்த பீட்சாவா இருக்கும் தோணுது. இத கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்தா, இது உனக்கு. என்ன, சாப்பிடலாமா? இதுல ஏதோ தப்பா இருக்கு. இது காரமா இருக்கு. என்ன நடக்குது இங்க? நான் இந்த மாதிரி காரத்தை உணர்ந்ததே இல்ல. பேக்கிங்ல ஏதாச்சும் எழுதி இருக்கா? இதுல பயங்கர காரமான மிளகாய் சேர்த்திருக்காங்க. என் வாய் எரியுற மாதிரி இருக்கு. சீக்கிரம் எதையாச்சும் வச்சு அணைக்கணும். நம்ம கிட்ட ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் இருக்குல்ல, அது ஏற்கனவே நம்மள காப்பாத்திருக்கு. இப்போ உதவும். இந்த ஸ்ப்ரே எக்ஸ்டிங்ஷர்ஸ் ரெண்டாவது தடவையா நம்மள காப்பாத்திருக்கு. பீட்சா நல்லா தான் இருந்தது, ஆனா பயங்கர காரம். இனிமே காரமா எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். எனக்கு இன்னும் அன்னம் வெந்துட்டு இருக்கு. சரி, பார்ப்போம் இந்த பொம்மைக்குள்ள இன்னும் ஏதாச்சும் இருக்கான்னு. ஏதோ மாட்டிக்கிச்சு பாருங்க. இத இந்த பொம்மைக்குள்ள கண்டுபிடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது ஒரு உண்மையான வாய்ஸ் ரெக்கார்டர். ஆனா துரதிர்ஷ்டவசமா காலியா இருக்கு. இரு, இங்க ஒரு கேசட்டும் இருக்கு. அதுல எழுதி இருக்கிறத பார்த்தா நாம இத ப்ளே பண்ணணும்னு தோணுது. மெதுவா திறப்போம், கேசட்ட உள்ள வைப்போம், அப்புறம் ப்ளே பண்ணுவோம். ஓ, ஹலோ. நீ இதை கேட்கறனா இன்னும் உயிரோட இருக்கன்னு அர்த்தம். ஸ்பிரிண்ட் டிராப் பொம்மையை பிரிக்க வேண்டாம்னு உனக்கு அட்வைஸ் பண்றேன். ஒருவேளை அப்படி செஞ்சா உனக்கு ஆல் தி பெஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன்னு நம்புறேன். இல்லனா காலையில 6 மணி வரைக்கும் உயிரோட இருக்க பாரு. ஆனா அதுக்கான வாய்ப்பு உனக்கு ரொம்ப கம்மி தான். ஸ்பிரிண்ட் டிராப் பொம்மையை பிரிக்க வேண்டான்னு யாரோ நம்மள எச்சரிக்க நினைக்கிறாங்க போல. நான் அந்த பேச்சை கேட்டுட்டு அதை பிரிக்காமலே விட்டுருவேன். அப்ப நம்ம வியூவர்ஸை ஏமாத்த போறியா? ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நீங்க ஏற்கனவே பாதி லைக்ஸ் கொண்டு வந்துட்டீங்க. நீங்க இவ்வளவு வேகமா லைக் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இன்னும் 10,000 லைக்ஸ் தேவை. அப்பதான் இந்த ஸ்பிரிண்ட் டிராப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனா இத செய்ய வேண்டான்னு எச்சரிக்கிறத பார்த்தா உள்ள ஏதோ பயங்கரமா இருக்குன்னு தோணுது. ஆனா லைக் பண்ணுங்க, நாம கண்டிப்பா இத செய்வோம். ஒத்துக்கிறேன். எனக்கு பயமா இருந்தாலும் நான் ரெடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஷிகா பொம்மைக்குள்ள வேற எதுவும் இல்ல. இப்ப ஃப்ரெடிக்கு போவோம். அவனுக்குள்ள ஏதோ பயங்கரமா இருக்கும்னு தோணுது. போலாம். ஃப்ரெடி தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான அனிமேட்ரானிக்ஸ். ஆமா, அவனோட பேர்ல தான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்டே இருக்கு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஃபெண்டாவோட லிமிடெட் எடிஷன். இதுல ஃப்ரெடியோட படம் இருக்கு. இத குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா சீக்கிரம் வித்து தீர்ந்துருச்சு. குடி இப்படி. நல்லா தான் இருக்கு, ஆனா சாதாரண ஃபெண்டா மாதிரி தான் இருக்கு. வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. கேன் என்ன கடிச்சிருச்சு. அது அங்க ஓடிடுச்சு. உன்னால நான் டேஸ்ட் கூட பண்ண முடியல. எல்லாம் உன்னோட குத்தம் தான். சாதாரண ஃபேண்டான்னு சொல்லி இப்ப எனக்கு குடிக்க எதுவும் இல்லாம போச்சு. உண்மை அதுதானே. விரல் இப்ப பரவாயில்ல, ஆனா இனிமே நீ தான் எல்லாத்தையும் முதல்ல டேஸ்ட் பண்ணணும். சரி, நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன். வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன, மைக்ரோஃபோனா? ஆமா, மைக்ரோஃபோன் தான். அதுவும் ஃப்ரெட்டியோட மைக்ரோஃபோன். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, லா 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 லா. ஏன் வேலை செய்யல? ஒருவேளை பேட்டரி இல்லையோ? மக்களே, இங்க ஏதோ ஒரு பட்டன் இருக்கு. அமுக்கி பாக்குறியா? தெரியலையே. இல்ல, நீயே அமுக்கு. ஒருவேளை நான் அமுக்கி நம்ம மேல ஏதாச்சும் விண்கல் விழுந்துட்டா
அப்புறம் என் மேலதான் தப்புன்னு சொல்லுவீங்க. நீ அமுக்கு. என்னடா நீ இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்க? சரி விடு. அடேங்கப்பா, ஏதோ திருவிழா மாதிரி இருக்கு. இது ஃப்ரெட்டியோட அதே பட்டன் தான். யாருக்காச்சும் பிறந்த நாள் வரும்போது அவன் அமுக்குவானே, இப்ப நான் பண்றேன். ஒண்ணுமே நடக்கலையே. அநேகமா இதுல ஒரு சார்ஜ் தான் இருந்திருக்கும் போல. நீதானே முதல்ல பண்ண பயந்த. ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த தடவை நான் தான் முதல்ல பண்ணுவேன். சரி சரி, இந்த பொம்மைக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். சரி, ஓ ஏதோ தட்டுப்படுது. தொப்பியா? ஆமா, இது ஃப்ரெட்டியோட தொப்பி. இதுக்குள்ளேயும் ஏதோ இருக்கு. வா, நீதானே முதல்ல பண்ணணும்னு சொன்ன, வெளியேடு. அது தயவு செஞ்சு அடுத்த தடவை பண்ணிக்கிறேனே. சரி சரி விடு. சரி, மெதுவா எடுக்கலாம். மக்களே, இது பாணியோட ஃபன்கோ பாப் பொம்மை. ஆனா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் ஏதோ மந்திரவாதி மாதிரி தொப்பிக்குள்ள இருந்து முயலை வெளியே எடுத்திருக்கேன். ஆனா பார்க்கவே பயமா இருக்கு. ஓ, இங்க இன்னும் ஏதோ இருக்கு. என்கிட்ட கூடு. எனக்கும் ஃபன்கோ பாப் பொம்மை வேணும். இதுல என்கிட்ட இருந்து தள்ளி வை. இந்த தாடையை ஏதாச்சும் வச்சு அடிக்கணும். ஓ, மைக்ரோஃபோன். இந்த வாங்கிக்கோ. மிஸ் ஆயிடுச்சு, தப்பிச்சிருச்சு. எவ்வளவு உஷாரா இருக்கு. நான் இப்படி பண்ணா என்ன ஆகும்? முடிஞ்சது மக்களே, நாம அந்த தாடையை அழிச்சிட்டோம். உன் விரல் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆனா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அதிர்ஷ்டம் அடிக்குது? என்ன மட்டும் ஏன் எப்பவும் கிடைக்குது? இன்னைக்கு உனக்கு ராசி இல்லாத நாள் போல. ஆனா உனக்கு வேணும்னா நீயே இந்த பொம்மைக்குள்ள இருந்து ஏதாச்சும் எடுக்கலாம். எனக்கு வேணும். ஆனா ஏதாச்சும் தப்பா நடந்தா நீதான் பொறுப்பு. இது ஃப்ரெட்டியோட போடை. நாம ஏற்கனவே தொப்பி, மைக்ரோஃபோன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப போடையும் கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஃப்ரெட்டியோட முழு தோற்றமும் கிடைச்சிருச்சு. சூப்பர், சீக்கிரம் போட்டு பார். அதெல்லாம் முடியாது. நான் போட்டா அது என் தொண்டையை நெரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நீயே போட்டு பார். சரி, ஓ இஷ்டம். சரி, எப்படி இருக்கு? நேரா இருக்கா? இல்ல, இரு, நான் சரி பண்றேன். என்னடா இது இப்படி இருக்கு? இது பிராங்க் பண்றதுக்கான போடை போல. இன்னும் வேணுமா? வேண்டாம். எனக்கு ஏன் எப்போ இப்படி நடக்குது? நீ கவலைப்படாத. அதுவும் இல்லாம நீதானே போடை போட மாட்டேன்னு சொன்ன. சரி, இந்த பொம்மைக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். சரி, ஏதோ மாட்டி இருக்கு. இன்னொரு கேசட். இதுல சிரிப்புன்னு எழுதி இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப பயமா இருக்கு. இத கேட்டு பாப்போம். இதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு தோணுது. நம்ம கிட்டதான் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கே. சரி, பழைய கேசட்டை எடுத்துட்டு இத போடுவோம். இது வெறும் குழந்தையோட சிரிப்பு சத்தம் தானா? எனக்கு என்னவோ இது சாதாரணமா தெரியல. மக்களே, ஸ்பிரின் டிராப் குழந்தையோட சிரிப்பு சத்தத்துக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா உதவும்னு தோணுது. எதுக்காக? எதுக்கா? அவன் மறுபடியும் நம்ம மேல தாக்குதல் நடத்தினா நாம அவனோட கவனத்தை திசை திருப்ப முடியும். ஒப்புக்கிறேன். அப்போ இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் ஃப்ரெட்டிக்குள்ள வேற எதுவும் இல்ல. அடுத்த பொம்மையை தேர்ந்தெடுக்கணும். சரி, அடுத்த பொம்மையை எடுப்போம். யாரை எடுக்கலாம்? பானியா இல்ல ஃபாக்ஸியா? மக்களே, நீங்களே ஓட்டு போடுங்க. இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க, பானியா இல்ல ஃபாக்ஸியான்னு. எந்த கமெண்ட் அதிகமா இருக்கோ அந்த கேரக்டரை நாம தேர்ந்தெடுப்போம். சீக்கிரம் மக்களே, இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு காட்டும். அதனால சீக்கிரம் பண்ணுங்க. சரி, யாருன்னு பாப்போம். ஓ பாரு, நிறைய பேர் ஸ்பிரின் டிராப் பத்தி கமெண்ட் பண்றாங்க. ஆனா நம்மால அதை திறக்க முடியாது. ஏன்னா இன்னும் அடேங்கப்பா, இன்னும் வெறும் 5000 தான் பாக்கி இருக்கு. மக்களே, நீங்க வேற லெவல். ரொம்ப வேகமா லைக்ஸ் போடுறீங்க. தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க, தட்டி விடுங்க. சரி, நாம அடுத்து தேர்ந்தெடுக்க போற கேரக்டர் பாணி தான். சரி மக்களே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். மெதுவா. ஓ, இது என்ன? கிட்டாரா? இது எப்படி இதுக்குள்ள நுழைஞ்சது? அப்பாடி, எவ்வளவு பெருசா இருக்கு. மக்களே, இத பாக்குறீங்களா? இது நிஜமான பாணியோட கிட்டார். அது என்னது பாருங்க, ஒரு காயின்.
இத ஒட்டி வச்சிருக்காங்களா? பாரு, இங்க இன்னும் ஏதோ இருக்கு. இது ஏதோ புதிர் மாதிரி இருக்கு. இந்த கலர்ஸ ஒன்னா கலந்தா என்ன கலர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா எதுக்காக? எனக்கு என்னவோ இதுல ஒரு ஸ்பெஷல் கோடு கிடைக்கும்னு தோணுது. அதாவது எந்தெந்த பட்டனை எந்த வரிசையில அமுக்கணும்னு. அநேகமா அதுக்காகத்தான் நமக்கு இந்த காயின் தருவாங்க போல. கரெக்ட். நாம பெயிண்ட் எடுத்து இங்கேயே கலந்து பார்ப்போம். அப்பதான் தப்பு நடக்காது. சரி, பண்ணலாம். சரி, அங்க என்னென்ன கலர்ஸ் தேவைப்படுது? சரி, சிகப்பு, மஞ்சள். சரி, நீலம், வெள்ளை, ஆரஞ்சு, ஓ மஞ்சள், அப்புறம் சிகப்பு. கரெக்டா இருக்கு. சரி மக்களே, சிகப்பு எடுத்துப்போம். அப்புறம் மஞ்சள். எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலப்போம். இப்போ ஆரஞ்சு கலர் கிடைச்சிருச்சு. சரி, ஞாபகம் வச்சுக்க, இங்க பெயிண்ட் பண்ணிடுவோம். சரி, இது போதும். அப்போ முதல் பட்டன் ஆரஞ்சு. இப்போ வெள்ளையையும் சிகப்பையும் எடுக்கணும். நீயே கலக்கு. இந்தா பிடி. இது சிகப்பு, இது வெள்ளை. என்ன கலர் வரப்போகுதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா மக்களே? எனக்கு தெரியல. சிகப்பு எடுத்துப்போம். இப்போ வெள்ளை எடுத்துப்போம். கலப்போம். நமக்கு இப்போ பிங்க் கலர் கிடைச்சிருக்கு. இதையும் இங்க பெயிண்ட் பண்ணிடுவோம். அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். மக்களே, நமக்கு முதல் 2 கலர் கிடைச்சிருச்சு. ஆரஞ்சு அப்புறம் பிங்க். ஆனா இப்போ நாம நீலத்தையும் மஞ்சளையும் கலக்கணும். என்ன கலர் கிடைக்கும்னு பார்க்கலாமா? மக்களே, உங்களுக்கு விடை தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, மஞ்சள் எடுத்துப்போம். அதோட நீலத்தை சேர்ப்போம். இப்போ பச்சை கலர் கிடைச்சிருச்சு. சூப்பர். சரி, இதையும் பெயிண்ட் பண்ணிடுவோம். ஆமா, நமக்கு இப்போ 3 கலர் தெரிஞ்சிருச்சு. 4வது கலரை தெரிஞ்சுக்க நாம சிகப்பையும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கலக்கணும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கலரை லாக் பண்ணி வச்சிருக்கு. மக்களே, எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. அதாவது யாராச்சும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கினா தான் அந்த கலர் அன்லாக் ஆகும். நாம குத்து மதிப்பா கலரை தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ என்ன கலர் வரும்னு தெரியாம போயிடும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க. யாராச்சும் ஒருத்தர் மட்டும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. அப்போ எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் மக்களே, நாங்க உங்களை நம்புறோம். மக்களே, ரொம்ப நன்றி. இப்போ நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூடி இருக்கு. ஒருவேளை ஒருத்தருக்கும் மேல கூட இருக்கலாம். எல்லாரும் ஒன்னா எங்களுக்கு உதவ முடிவு பண்ணிட்டாங்க போல. சரி, கலக்கலாம். நம்ம கிட்ட சிகப்பு கலரும் நீல கலரும் இருக்கு. சரி, சீக்கிரம் கலக்கு. சரி, சிகப்பு எடுத்துப்போம். அதோட நீலத்தை சேர்ப்போம். நல்லா கலப்போம். இப்போ ஊதா கலர் கிடைச்சிருச்சு. இதையும் பெயிண்ட் பண்ணிடுவோம். சரி மக்களே, நமக்கு இப்போ வரி செட் கிடைச்சிருச்சு. முதல் கலர் ஆரஞ்சு, 2வது பிங்க், 3வது பச்சை, 4வது ஊதா. வாசிச்சு பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆன் பண்ணுவோம். சரி, ஆரஞ்சு, பிங்க், பச்சை, அப்புறம் ஊதா. மக்களே, இப்போ காயின் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இது எதுக்கு? சரி, பொம்மைக்குள்ள பாப்போம். அங்க வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். சரி, ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சுத்தம் செய்யணும். ஓ, இப்ப பரவாயில்ல. சரி, பாப்போம். அத முழுசா கொட்டு. அப்பப்பா, இங்க ஏதோ பெருசாவும் ரொம்ப கனமாவும் இருக்கு. கொட்டி பாக்குறேன். ஆச்சரியமா இருக்கு மக்களே, பாருங்க. இது பொம்மைகள் எடுக்கிற நிஜமான கிளா மெஷின். ஆனா இங்க பொம்மைகள் இல்ல. அப்போ இதுக்கு தான் நமக்கு அந்த காயின் தேவைப்பட்டிருக்கு. பாருங்க, இங்க காயின் போடுறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அப்புறம் இதுக்குள்ள ஒரு சாவியும் இருக்கு. எனக்கு என்னவோ கண்டிப்பா இந்த சாவி நமக்கு தேவைப்படும் தோணுது. மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி கிளா மெஷின் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க எத்தனை பொம்மைகள் ஜெயிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. படிச்சு பார்க்க ஆர்வமா இருக்கு. சாவி எடுக்க முயற்சி பண்றியா? கண்டிப்பா. காயினை போடு. சரி, இங்க போடுவோம். பாருங்க, லைட் எரியுது. இந்த மெஷின் நிஜமாவே வேலை செய்யுது. சீக்கிரம் எடு. பாருங்க, எல்லாமே நகருது.
அடேங்கப்பா, ஒரே நேரத்துல 2 பால்ஸ் எடுத்துட்டான். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ பாருங்க, இது போனி கீசைன். இதோட கால்கள் ஆடுது. சூப்பர். இந்த கேப்சூல்ல என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. சரி, இத பிரிச்சு பாப்போம். சரி, இது ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர். மக்களே பாருங்க, இது போனி, இது ஃப்ரெடி மாஸ்க். செக்யூரிட்டி கார்டு ஃப்ரெடி மாஸ்க் போடுறான். போனி இத ரொம்ப சந்தேகமா பாக்குது. போனி போயிடுது, செக்யூரிட்டி கார்டு தப்பிச்சுதுறான். அப்போ ஃப்ரெடி மாஸ்க் அனிமேட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்தோம். இது நமக்கு உதவலாம். ஆனா இந்த மாஸ்க் நமக்கு எங்க கிடைக்கும்? எனக்கு தோணுது அதுக்கு இந்த சாவி தேவைப்படும்னு. மக்களே, நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அதை எடுக்க முயற்சிப்போம். சரி சரி, இங்க நம்மால முடிஞ்சது. நான் சாவியை எடுத்துட்டேன். சரி, ஆனா இப்போ இது எதோட சாவின்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இது நம்ம கிட்ட இருக்கிறது நல்லதுதான். பொம்மைக்குள்ள பாப்போம். இது கண்டிப்பா அதுக்குள்ள இருந்து வந்ததா தான் இருக்கும். சரி, சீக்கிரம் எடு. இன்னும் உள்ள தேடு. ஐயோ, இங்க மறுபடியும் ஏதோ கனமா இருக்கு. சரி, எடு. இது என்ன, லாக்கரா? இது நிஜமான லாக்கர். நம்ம கிட்ட இதுக்கான சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். வை, சரி திறப்போம். இந்த சாவி செட் ஆகணும். வேலை செஞ்சிருச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. இது பாக்க ஃப்ரெடி மாஸ்க் மாதிரி இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த அதே மாஸ்க் தான். இப்போ இது நம்மளை அனிமேட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தும். அது போனின்னு நினைக்கிறேன். நாம உடனே ஒளியணும். இப்போதான் போனி நம்ம கடந்து போச்சு. ஆனா நம்ம கவனிக்கவே இல்ல. இந்த மாஸ்க் தான் நம்ம காப்பாத்துச்சு. அப்புறம் பொம்மைக்குள்ள வேற எதுவும் இல்ல. ஆனா லாக்கருக்குள்ள இன்னும் ஏதோ இருக்கு. சரி, இங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்புறம் டார்ச் லைட். சரி, இன்ஸ்ட்ரக்ஷனை பாப்போம். செக்யூரிட்டி கார்டு வெளிச்சத்துல இருக்கான். இங்க வெளிச்சம் நல்லது, இருட்டு கெட்டதுன்னு எழுதி இருக்கு. செக்யூரிட்டி கார்டுக்கு பின்னாடி ஸ்பிரிண்ட் டிராப் இருக்கு. லைட் ஆஃப் ஆகுது. லைட் ஆன் ஆகும்போது ஸ்பிரிண்ட் டிராப் செக்யூரிட்டி கார்டுக்கு பின்னாடி இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா மக்களே, வெளிச்சம் ஸ்பிரிண்ட் டிராப்பை தடுத்து நிறுத்த முடியும். அப்போ இந்த டார்ச் லைட் தான் நம்ம காப்பாத்தும். நல்ல வேளை நமக்கு லைட் ஆன்ல இருக்கு. ஆமா, ஆனா நாம ஃபாக்ஸிய பாக்குறது நல்லது. சொல்ல போனா மக்களே, நாம சும்மா ஃபாக்ஸிய எடுக்கல. விஷயம் என்னன்னா மக்களே, இன்னும் 1000 லைக்ஸ் வந்தா நாம கூண்ட திறந்து ஸ்பிரிண்ட் டிராப் குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். மக்களே, நீங்க ரொம்ப நெருங்கிட்டீங்க. சீக்கிரம் லைக் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் லைக் பண்றதுக்குள்ள நாம ஃபாக்ஸிய பிரிப்போம். அடேங்கப்பா மக்களே, அதுக்குள்ள ஒரு டேப்லெட் இருக்கு. சரி, இதுல என்ன இருக்கு? மக்களே, நம்ம ஸ்டுடியோவோட சிசிடிவி கேமராக்கள் இந்த டேப்லெட்ல கனெக்ட் ஆகி இருக்கு. அப்போ அனிமேட்ரானிக்ஸ் நம்ம கண்காணிக்குது. பார்ப்போம். சரி, முதல் கேமரா ரேக், இரண்டாவது கேமரா நாம தான். ஹலோ, ஆமா ஆமா ஆமா. மூணாவது கேமரா ஃபாக்ஸி. அவன் நம்ம கிட்ட வர்றா. மக்களே, ஃபாக்ஸி உங்க லைக்ஸ பார்த்து பயப்படுறா. உடனே லைக் பண்ணுங்க, இல்லனா அவன் நம்ம கிட்ட வந்து நம்ம கொன்னுடுவா. சீக்கிரம் லைக் பண்ணுங்க மக்களே. ஓ, வேலை செய்து மக்களே. இன்னும் நிறைய லைக்ஸ் போடுங்க. போயிட்டு வா ஃபாக்ஸி, போ. அவ்வளவுதான். அப்பாடா. டேப்லெட் இங்கேயே வைக்கிறேன். ஆனா அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஓ, ஏதோ ஒரு பாக்கெட். இது 5 Nights at Freddy's ஸ்கேமோட மினி ஃபன்கோ பாப். இங்க இன்னொரு பாக்கெட்டும் இருக்கு. தெரியாதவங்களுக்கு சொல்றேன் மக்களே, இதுக்குள்ள ஏதோ ஒரு பொம்மை இருக்கும். ஆனா அது என்ன பொம்மைன்னு யாருக்கும் தெரியாது. அதாவது இது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. காட்டு. சரி, தயாரா? இருங்க. இது இன்னைக்கு நம்ம மேல அட்டாக் பண்ண அதே கப் கேக் இல்லையா? நல்ல வேளை இது சின்னதா இருக்கு, அதுவும் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இது சேஃப் நினைக்கிறேன். நீயும் ஓபன் பண்ணு. ரொம்ப சூப்பர். எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாப்போம். எனக்கு போனி கிடைச்சிருக்கு.
ஆனா நாங்க உன்னை பார்த்து பயப்பட மாட்டோம், ஏன்னா என்கிட்ட ஃப்ரெடி மாஸ்க் இருக்கு. சொல்ல போனா மக்களே, நம்ம கலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. ஃபாக்ஸிக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இரு கேமராவுல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். ஓ சரி, அடுத்து என்ன இருக்கு? மக்களே, இப்போ நமக்கு ஏதோ தோணுதா இல்லையா? நமக்கு பின்னாடி யாரோ இருந்தாங்களா? தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க, யாராவது இருந்தாங்களா? அது யாருன்னு. ஆனா இப்போ இங்க யாரும் இல்ல. சரி, அடுத்து பார்ப்போம். ஃபாக்ஸி கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டான். மக்களே, தயவு செஞ்சு இன்னும் உங்க லைக்ஸ் வேணும். அவனை தடுத்து நிறுத்தணும், இல்லனா எனக்கும் எவ்கேனுக்கும் அவ்வளவுதான். உடனே லைக் பண்ணுங்க, பயமுறுத்துவோம். வேலை செய்து என்ன எங்களை பார்த்து பயமா இருக்கா? மக்களே, லைக் பண்ணுங்க, போடுங்க. அவ்வளவுதான், அவன் திரைக்கு பின்னாடி போயிட்டான். உங்களுக்கு நன்றி. டேப்லெட்டை வைக்கிறேன், ஆனா செக் பண்ணிட்டே இருப்பேன். சரி, இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது ஃபாக்ஸியோட நிஜமான ஹூக். சூப்பர், சீக்கிரம் மாட்டிக்கோ. என்ன பாருங்க, நான் ஒரு நிஜமான கடற்கொள்ளைய மாதிரி இருக்கேன். ஏதோ நடக்குது. என்னால கையை கட்டுப்படுத்த முடியல. நீ சும்மா விளையாடுற. ஓடியவங்க. இது என் பேச்ச கேட்கல. நீ ஓடிடு. நான் உதவட்டுமா? ஆமா, உதவு. இரு, நான் இத புடிச்சுக்கிறேன். 1 2 3 இடு. என்னால முடியல. இது ரொம்ப எதிர்க்குது. இன்னொரு முறை செய்வோம். அப்பாடி, இது என்னை அடிச்சே கொன்னிருக்கும். அது நான் இல்ல, இந்த ஹூக் தான். இது என் கையை முழுசா கட்டுப்படுத்திருச்சு. என்னால எதிர்க்கவே முடியல. நல்ல வேளை, யாருக்கும் எதுவும் ஆகல. சரி, ஃபாக்ஸிக்குள்ள வேற எதுவும் இல்ல. கேமராவை பார்ப்போம். சரி, முதல் கேமரா ரேக், ரெண்டாவது நாம தான் ஹலோ, அப்புறம் மூணாவது ஃபாக்ஸி எங்க? அவன் தப்பிச்சிட்டான். சீக்கிரம் கதவை பிடி. அவன் கிட்ட வர்றான். என்ன ஒரு பலமான அடி. அமைதியாரு. அவன் போறான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அவன் போயிட்டான். சரி, நாம போய் பார்ப்போம். ஒருவேளை ஸ்பிரிண்ட் டிராப் கூண்டு திறந்திருக்கலாம். நான் அதுக்குள்ள கதவை சேர்க்கலையே. சரி மக்களே, கூண்டு இன்னும் மறையலை. அப்போ இன்னும் லைக்ஸ் பத்தலை. எவ்வளவுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு லைக் தான் மக்களே. யாராவது ஒருத்தர் சும்மா லைக் பட்டன் அமுக்குங்க. இந்த கூண்டு மறைஞ்சிடும். அப்புறம் ஸ்பிரிண்ட் டிராப் குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மக்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பிரிண்ட் டிராப் பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன? ஷேடோ போனியா? இல்ல, இது கருப்பு முயல். இதனாலதான் கரண்ட் போயிருக்கு. அது என்னது? அவன் இங்கேயே வந்துட்டான். ஆனா ஏன்? இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவனுக்கு வெளிச்சம்னா பயம்னு போட்டிருந்தது. டார்க் லைட் வெளிச்சம் பத்தாது போல நல்லா பிரகாசமான வெளிச்சம் வேணும். நாம அவன் கவனத்தை திசை திருப்பணும். ஆமா, என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு. அதுல குழந்தைங்க சிரிக்கிற சத்தம் ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அதை வச்சு ஸ்பிரிண்ட் டிராப் கவனத்தை திசை திருப்பலாம். அவன் கவனம் திரும்புறதுக்குள்ள ஜெனரேட்டர் கிட்ட ஓடுவோம். பழைய தப்ப திரும்ப செய்யாம இருக்க நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவர் சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சோம். அதாவது ஜெனரேட்டர். ஆனா இதுல ஏன் பூட்டு தொங்குதுன்னு தெரியலையே. மக்களே, இது பூட்டி இருக்கு. நம்மால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இரு, கொஞ்சம் போரு. சிரிப்பு சத்தம் நின்னுடுச்சு. அவன் வந்துட்டு இருக்கான். மக்களே, சீக்கிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு உடனே வெளிச்சம் வேணும். இல்லனா நாம காலி. ஸ்பிரிண்ட் டிராப் நம்மள முடிச்சிடுவான். ப்ளீஸ். அவன் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். அவன் ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். சீக்கிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.
வேலை செஞ்சிருச்சு. சீக்கிரம் திறப்போம். லைட்ட போடுவோம். அவன் மறைஞ்சிட்டான். நாம ஜெயிச்சிட்டோம் மக்களே. ஸ்பிரிண்ட் டிராப் மறைஞ்சிட்டான். ஆமா, எனக்கு பயத்துல மயக்கமே வந்துடும் போல இருக்கு. மக்களே, ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அதுக்குள்ள நான் இவனை மயக்கத்துல இருந்து எழுப்புறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.